வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளையிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் வந்து பிரம்மாண்ட நாயகனோட பிரம்மோற்சவம் நடக்க போகுதுங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இதில் நம்ம பார்க்கலாம். 4ஆம் தேதி அன்றைக்கி இந்த பிரம்மோற்சவம் ஆரம்பித்து 12ஆம் தேதி சக்கர ஸ்நானத்தோட இந்த பிரம்மோற்சவம் முடியுது. 4ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா துவஜாரோகணம் அப்படிங்கிற கருட கொடியேற்றும் வைபவம் ஆரம்பிக்குது. அன்றைக்கே பெரிய சேஷ வாகனம் நடக்குங்க. அதிலேருந்து தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் 2 விதமான வாகனங்கள் தொடர்ந்து வந்து சனிக்கிழமை அன்றைக்கி 12ஆம் தேதி அன்றைக்கி சக்கர ஸ்நானம் முடியும். இந்த பிரம்மோற்சவம் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் தேதி அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி முடியுது பார்த்திங்களா, அன்றைக்கி தான் பெருமாளுடைய பிறந்த நாள். இந்த வெங்கடாஜலபதி பெருமாள் கலியுக வைகுந்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற இந்த திருமலையில் நாராயணகிரி மலையில் உள்ள சுவாமி புஷ்கரிணி கரை ஓரத்தில் தான் புரட்டாசி மாதம் ஏகாதசி அன்னைக்கு திங்கட்கிழமையில் திருவோண நட்சத்திரத்தில் தான் அவதரித்தார் அப்படிங்கிறது தான் புராணத்தில் இருக்குது. அதனால் அன்றைக்கி தான் பெருமாளுடைய பிறந்த நாளாக மிக மிக சிறப்பாக அன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. அவதார திருநாள் வந்து சனிக்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இந்த வருஷம். வைகுந்தத்தை விட்டுட்டு உலக நன்மைகளுக்காக இந்த இடத்துல வந்து பெருமாள் குடியிருக்கிறதுனால அவரை தரிசிக்கிறதுக்காக தேவலோகத்திலேருந்து பிரம்மனும் பிற தேவதைகள்லாம் இந்த இடத்துல தேடிட்டு வந்து பெருமாளை தரிசித்தாங்க. அப்படி தரிசிக்கும் பொழுது இந்த பிரம்மா மட்டும் என்ன பண்ணார்னா, பூலோக நன்மைக்காக இந்த இடத்துல நீங்கள் குடியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நாங்கள் உற்சவம் செய்யணும்னு ஆசைப்படுறோம், தங்களோட தேவியரோடு சேர்ந்து நீங்கள் வந்து அருள் புரியணும்னு சொல்லி பிரம்மதேவன் வந்து சீனிவாசன்கிட்ட வேண்டிக்கிட்டாரு. சீனிவாசனும் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த உற்சவத்தை நடத்த சொன்னார். அந்த மாதிரி பிரம்மனால் உற்சவத்தை நடத்தப்பட்டது தான் இந்த பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அழைக்கப்படுதுங்க. இந்த பிரம்மனால் தான் அந்த உற்சவமே ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கும் அந்த பிரம்மனால் தான் இது வந்து உற்சவம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவ்வளவு பிரமாதமாக அந்த பிரம்மனாலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருவேங்கடவனுடைய பிரம்மோற்சவம் ஆதி காலம் தொட்டே நடந்துகிட்டு இருக்குங்க. அது புராண காலத்துலேருந்து இந்த வைபவம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. திருமலை திருப்பதியில் கிடைக்கப்பட்ட பலவிதமான கல்வெட்டுகளில் இந்த உற்சவத்தை பற்றி பல காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா திருமலையில் வந்து இந்த உற்சவம் நடக்கும்பொழுது துவஜாரோகணம் அப்படிங்கிற இந்த கொடியேற்றும் வைபவமும் துவஜா அவோரகணம் அப்படிங்கிற கொடி இறக்கும் வைபவம் மட்டும் தான் இங்கே நடந்தது. மீதி எல்லாமே திருச்சானூர் தான் நடந்தது. இந்த 2 வைபவம் மட்டும் இங்கே நடக்கும். அதுக்கப்புறம் மீதி உள்ள சேவைகள் எல்லாமே திருச்சானூரில் நடந்துகிட்டு இருந்தது. 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பல்லவ ராணி ஒருத்தவங்க வந்து வெள்ளி உற்சவ மூர்த்தியை வந்து இந்த வெள்ளி உற்சவ மூர்த்தியை இந்த திருமலைக்கு நன்கொடையாக வழங்கினாங்க. அந்த உற்சவ மூர்த்தியை போகன் சீனிவாசர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. வெள்ளியாலான அவருக்கு தான் அபிஷேகம்லாம் இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த போகன் சீனிவாசனை வழங்கின பிறகு அதுக்கப்புறம் இதே திருமலையிலேயே உற்சவங்கள்லாம் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சதுங்க. அதுக்கு முன்னாடிலாம் திருச்சானூரில் நடந்துக்கிட்டு இருந்த இந்த உற்சவம் 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அந்த பல்லவ ராணியால் தான் தொடர்ச்சியாக திருமலையிலே நடக்க ஆரம்பிச்சது. பல மன்னர்கள் இந்த தொடர்ந்து பிரம்மோற்சவத்தை சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாலும் கிருஷ்ணதேவராயர் 1509ஆம் ஆண்டுக்கு அப்புறம் அந்த கிருஷ்ணதேவராயர் தான் மிக மிக சிறப்பாக உற்சவத்தை நடத்த ஆரம்பித்தார். இந்த புரட்டாசி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த திருவிழா முடிகிற மாதிரி அதுக்கு முதல் நாள் 9 நாளுக்கு முன்னாடியே இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்து கடைசியாக அந்த உற்சவத்தை வந்து திருவோண நட்சத்திரம் வர அன்றைக்கி முடித்தாங்க. அந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக எப்போதும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாதாரணமாக பார்த்திங்கன்னா திருமலையில் பிரம்மோற்சவம் வந்து புரட்டாசி மாதம் நவராத்திரி விழா மட்டும் அப்போ நடக்கும்போது பார்த்திங்களா அப்போ தான் நடக்கும் அது. ஆனால் தெலுங்கு பஞ்சாங்கத்தின்படி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த தெலுங்கு பஞ்சாங்கத்தில் ஒரு மாதம் அதிகமாக வரும். அந்த மாதிரி நாட்களில் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் ஒரு பிரம்மோற்சவமும் ஐப்பசி மாதத்தில் ஒரு பிரம்மோற்சவமும் இரட்டை பிரம்மோற்சவம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அதனால் புரட்டாசி மாதத்தில் நடக்கிற திருவேங்கடவனுடைய அவதார திருநாளை வந்து ஒரு பிரம்மோற்சவமும் நவராத்திரி விழாவில் ஒரு பிரம்மோற்சவம்னு 2 பிரம்மோற்சவம் நடக்க ஆரம்பிச்சிது. முதல் பிரம்மோற்சவம் அதாவது புரட்டாசி மாதத்தில் நடக்கிற பிரம்மோற்சவத்தை வந்து வருடாந்திர பிரம்மோற்சவம் அப்படின்னும், 2வது நடக்கிறத வந்து நவராத்திரி பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரித்தாங்க. இந்த 2 பிரம்மோற்சவங்களையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. 2வது நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் பார்த்தீங்கன்னா கொடியேற்றும் வைபவம் மட்டும் தான் நடக்கும், கொடி இறக்கும் வைபவம் நடக்காது. அதே மாதிரி மரத்தேருக்கு பதிலாக தங்கத்தேரில் தான் வீதி உலா நடக்கும். ஆனால் வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் பார்த்தீங்கன்னா 2 வேளையும் வாகன சேவை நடக்கும். துவஜாரோகணம் அப்படிங்கிற கொடி ஏற்று வைபவமும் துவஜா அவோரோகணம் அப்படிங்கிற கொடி இறக்கு வைபவம் 2மே வந்து இந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் நடக்குங்க. வழக்கமாக இந்த பிரம்மோற்சவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தைய செவ்வாய்க்கிழமைகளில் கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படிங்கிற ஆலய சுத்தப்படுத்துகிற பணி நடக்கும். அதே மாதிரி இப்போ கூட நடந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா ஆலய சுத்தி பணி நடந்தது. அதுக்கு பேர் வந்து ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலை ஃபுல்லாக சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கோயிலை திறப்பாங்க. அந்தமாரி அரை நாள் சாமி தரிசனம் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ தூரம் சுத்தம் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பிரம்மோற்சவத்துக்கும் முன்னாடி செவ்வாய்க்கிழமையில் நடக்குங்க. இந்த ஒரு தடவை மட்டும் இல்லை, வருடத்துக்கு 4 முறை இந்தமாரி கோயிலை சுத்திகரிப்பு பண்ணுவாங்க. எந்த விசேஷத்துக்காக செய்கிறாங்களோ அதுக்கு முதல்ல வர செவ்வாய்க்கிழமைக்கு இந்த கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கும். சுவாமியோட சேனாதிபதியான விஸ்வக்சேனர் வந்து கோயில் கற்பகிரகத்தில் பெருமாளுக்கு அருகிலே அவர் இருப்பார். அவர் வந்து இந்த கொடியேற்றம் வைபவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீதி உலா வருவார். வந்து புற்றில் உள்ள மண்ணை சேகரிச்சுட்டு வந்து திருக்கோயிலுக்கு உள்ளே அமைஞ்சிருக்கிற யாகசாலையில் தன் மண்பாண்டங்களில் நவதானியங்கள்லாம் ஒன்றா சேர்த்து அங்குரார்ப்பணம் அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணுவாங்க.
பிரம்மோற்சவம் வந்து இந்த துவஜாரோகணம் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். முதல் நாள் மாலை பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ளார இருக்கிற கொடிமரம், நம்ம நார்மலாக ராஜகோபுரம் தாண்டி உள்ளே போனோன்னே கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்தில் கருட கொடியை ஏற்றுவாங்க. அந்த மாதிரி கருட கொடி ஏற்றுறதே பார்த்தீங்கன்னா துவஜாரோகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு இரவுலேருந்தே வாகன சேவையெல்லாம் ஆரம்பிச்சிடும். அன்னையிலேருந்து அடுத்த 9 நாளைக்கு விதவிதமான வாகனங்கள் வருவாங்க. என்னென்ன வாகனங்கள்லாம் வருவாங்கன்னு டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. முதல் நாள் 4ஆம் தேதி அன்றைக்கி துவஜாரோகணம் ஆரம்பிக்கிற அன்றைக்கி இரவு வந்து பெரிய சேஷ வாகனத்தில் வீதியில் வருவார். அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் சிறிய சேஷ வாகனத்துலேயும் இரவு வந்து ஹம்ச வாகனத்துலேயும் வருவார். அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி சிம்ம வாகனம், இரவு வந்து முத்துப்பந்தல் வாகனம். 7ஆம் தேதி அன்றைக்கி கல்ப விருஷ வாகனம் காலையில், இரவு வந்து சர்வ பூபால வாகனம் அப்படிங்கிற வாகனத்தில் வருவார். 8ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் மோகினி அவதாரம், இரவு வந்து கருட வாகனம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக கருதப்படுற இந்த கருட வாகனம் எல்லாராலையும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக பார்க்கப்படுறது. எல்லா பக்தர்களும் இந்த கருட சேவையை கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. திருமலையில் அன்றைக்கி வந்து கூட்டம் தாங்காதுங்க. கருட சேவைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். மாதம் நடக்கிற கருட பஞ்சமி கருட சேவைக்கே அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அதுவும் இந்த புரட்டாசி பிரம்மோற்சவத்தில் வர்ற இந்த கருட வாகனத்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவான்னு கருதி அன்றைக்கி வந்து 2 வீலர்லேயே மேலே ஏறுறதுக்கு அலௌடு இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. 7ஆம் தேதி நைட்லேருந்து 8ஆம் தேதி முழுக்க 9ஆம் தேதி காலையில் வரைக்கும் 2 வீலர் அலௌடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல 4 வீலர் 2 வீலர் சேர்த்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 வீலர் மட்டும் அலௌடு கிடையாது, மற்ற வண்டிலாம் வரலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு கூட்டத்தை அங்கே எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அடுத்து 9ஆம் தேதி புதன்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் அனுமத்து வாகனம், சாயங்காலம் தங்கத்தேர், யானை வாகனம், தங்கத்தேர் நடக்கும். அதுக்கப்புறம் இரவு பார்த்தீங்கன்னா யானை வாகனமும் வருவார். அதுக்கப்புறம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கி காலையில் சூரிய பிரபை வாகனம், இரவு சந்திர பிரபை வாகனம் இதில் வருவார். 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பகலில் திருத்தேர் நடக்குங்க, ஊர்வலம் நடக்கும், திருத்தேர் ஊர்வலம் நடக்கும். அதுக்கப்புறம் இரவு வந்து குதிரை வாகனத்தில் வருவார். கடைசியாக 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி காலையில் சக்கர ஸ்நானம் நடக்குங்க. பெருமாளுடைய பிறந்த நாளான திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கு, புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கு காலையில் சக்கர ஸ்நானம் நடக்கும். அன்றைக்கி இரவு துவஜா அவோரகணம் அப்படிங்கிற கொடி இறக்கு வைபவம் நடக்குங்க. அதோடு அந்த புரட்டாசி பிரம்மோற்சவம் நிறைவு பெறும். இவ்வளவு சிறப்பாக 9 நாள் நடக்கிற அந்த மிகப்பெரிய திருவிழாவை திருமலா திருப்பதி தேவஸ்தானம் மிக மிக சிறப்பான ஏற்பாடுகளோடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த பிரம்மோற்சவத்தில் கண்டிப்பாக நம்மளும் கலந்துக்கலாம். இந்த பிரம்மோற்சவம் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 300 சிறப்பு தரிசன டிக்கெட்டு எல்லா நாட்களும் இருக்கும். அதில் வந்து தடையை பண்ணல. மற்ற ஆர்ஜித சேவைகள்லாம் தடை பண்ணியிருப்பாங்களே தவிர இந்த மாதிரி பிரம்மோற்சவத்தை அன்றைக்கி 300 டிக்கெட் தடை பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இலவச தரிசனத்துக்கு தடை பண்ண மாட்டாங்க. அவங்களாம் தாராளமாக போய் பார்க்கலாம். அந்த சேவைகளில் இந்த 10 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த டிக்கெட் எதாவது எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேவைகளை கலந்துக்குங்க. முடிஞ்சால் அடுத்த நாள் இருந்து அடுத்தடுத்த சேவைகளை கலந்துட்டு கூட போய் பாருங்கள். இந்த ஒரு வாகனத்துலேயும் வரும்போது பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து விதவிதமான அலங்காரத்தில் வருவார். பாலகிருஷ்ண அவதாரம், கலிய மர்த்தன கிருஷ்ண அவதாரம், யோக நரசிம்மர், ராமர் அப்படின்னு பலவிதமான அவதாரங்களில் வருவார். சுவாமி சரஸ்வதி தேவி வடிவில் அம்ச வாகனத்திலையும், அமிர்தத்தை பங்கிட்டதை குறிக்கிற விதமாக மோகினி வடிவம் எடுத்து அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்தாரு பாருங்க, அந்த வாகனத்தில் கூட வருவார். 8ஆம் தேதி அன்னைக்கு காலையில் மோகினி வாகனம், இரவு வந்து கருட வாகனத்தில் வருவார். பிரம்மோற்சவத்தோட 9ஆம் நாள் கடைசி நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட மலையப்ப சுவாமி வந்து வராகசாமி ஆலயத்துக்கு எழுந்தருள்வார். அந்த இடத்துக்கு போயிட்டு சாமியோட ஆயுதமான சக்கரத்தாழ்வாரும் சாமியை பின்தொடர்ந்து வருவாங்க. வராகசாமி ஆலயத்தில் சுவாமிக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் ஸ்தபன திருமஞ்சனம் நடக்கும், அதாவது அபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறம் சக்கரத்தாழ்வார் சுவாமி புஷ்கரணிக்கு கொண்டு போயிட்டு அவர் வந்து அந்த புனிதமான தீர்த்தவாரி நிறுத்துவாங்க. அதுதான் சக்கர ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு அந்த பிரம்மோற்சவம் நிறைவு வருங்க. இந்த மாதிரி அந்த கருட கொடி ஏற்றுறது பார்த்தீங்கன்னா, கொடி ஏற்றுறது வந்து அனைத்து தேவதைகளையும் அனைவரையும் அந்த கோயிலுக்கு அழைக்கிறதுக்கு பேர் தான் அந்த கருட கொடி ஏற்றுறது, துவஜாரோகணம் அப்படிங்கிறது. அதே மாதிரி கருட கொடி இறக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விழாவிற்கு வந்த அனைவரையும் வழி அனுப்புகிற விழா தான் துவஜா அவரோகணம் அப்படிங்கிற கொடி இறக்கு வைபவங்க. இந்த விதமாக நடக்கிற இந்த பிரம்மாண்டமான பிரம்மோற்சவம் வந்து இந்த உலகத்தையே உற்சாகப்படுத்துது. ஒவ்வொரு வாகன சேவையும் ஒரு பலனுங்கிறது மிக பெரியவர்களுடைய கருத்துங்க. அதனால் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இந்த மலையப்ப சுவாமிக்கு நடக்கிற பிரம்மாண்டமான பிரம்மோற்சவத்தை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் இதில் பக்தர்கள்லாம் கலந்துக்கலாம். இந்த பிரம்மாண்டமான பிரம்மோற்சவம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த உற்சவத்தில் கலந்துக்கிட்டு திருவேங்கடனுடைய அருளை நம்மளும் பெறலாங்க. மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.